Hey guys, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் HealthyaValalam. இன்னைக்கு வந்து Chia Seeds யூஸ் பண்ணி வெயிட் லாஸ்க்கு 2 ட்ரிங்க் வந்து நம்ம ரெடி பண்ண போறோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் வெயிட் லாஸ் சம்பந்தமா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எஃபெக்டிவான ட்ரிங்க் நம்ம தயார் பண்ணுறதுக்கு சியா சீட்ஸை வந்து ஊற வைக்கணும் தண்ணியில். அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சியா சீட்ஸ் எடுத்து இந்த பவுலில் போட்டுக்கலாம். இது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம ஒரு 20 மினிட்ஸ் ஊற வைக்க போகிறோம். ஒரு நாளைக்கு சியா சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 கிராம்லேருந்து 25 கிராம்ஸ் வரைக்கும் தான் அதிகபட்சமாக எடுத்துக்கணும். அதுக்கு மேலே எடுத்துக்க கூடாது. அதனால தான் நான் ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்லயே இது நல்லா ஊறின டிஃபரன்ஸ் நமக்கு தெரியும். பட் இது எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு உடம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நம்ம சியா சீட்ஸ் எப்பவுமே ராவா கன்சியூம் பண்ணக்கூடாது. அதாவது ஊற வைக்காம அப்படியே எடுத்து நம்ம சாப்பிடக்கூடாது. 20 கிராம்லேருந்து 25 கிராம்க்குள்ள வரைக்கும் தான் ஒரு நாளைக்கு சியா சீட்ஸ் எடுத்துக்கணும். அதுவும் தண்ணியில நல்லா ஊற வச்சு தான் எடுத்துக்கணும். ராவா கண்டிப்பா கன்சியூம் பண்ணக்கூடாது. இந்த 3 பாயிண்ட்ஸை வந்து கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இது நல்லா ஊறிடுச்சு. இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு நல்ல ஜெல்லி மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி கொல கொலன்னு இருக்கும். பட் டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா இதுக்கு கிடையாது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஸ்பூன் தான் ஊற வச்சோம். அதாவது ஒரு 20 கிராம்ஸ்க்குள்ள இருக்க மாரி தான். பட் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ குவான்டிட்டி வந்திருக்கு பாருங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கும். இது ஒரு 20 மினிட்ஸ் நீங்க ஊற வச்சதுக்கு அப்புறமா. இப்ப இது வந்து நல்லா ஊறிடுச்சு. ட்ரிங்க் வந்து நம்ம தயார் பண்ணிரலாம். இந்த ட்ரிங்க் வந்து செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, லெமன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹனி, அப்புறம் லூக் வார்ம் வாட்டர். அதாவது வெதுவெதுப்பான சுடு தண்ணி. இப்ப லெமன் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு லெமன்ல ஆஃபா கட் பண்ணி ஒரு 1/2 லெமன் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். தண்ணி வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப கோல்டாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹாட்டாவும் இருக்கக்கூடாது. அதான் லூக் வார்ம் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெதுவெதுப்பான தண்ணீர். ஸோ அந்த மாரி வெதுவெதுப்பான தண்ணீர் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்கோம் இல்லையா சியா விதைகள். அந்த விதைகள் தேவையான அளவு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லா வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்லன்னா இதுல பாதி மட்டும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். உங்க சாய்ஸ் தான். ஸோ இதுல ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப சியா சீட்ஸ் வந்து ஊற வச்சத ஆட் பண்ணதுக்கு அப்புறமா, நம்ம 1/2 லெமன் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த லெமன்ல சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, லெமன் ஜூஸ் மட்டும் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நான் ஹனி வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்க போறேன். ஹனி வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டை தூள் கலந்த ஹனி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூசுவலா வெயிட் லாஸ்ல இருக்கும்போது இந்த பட்டை தூள் நம்ம ஃபுட்ல வந்து அதிகமா ஆட் பண்ணிக்கும்போது வெயிட் லாஸ்ல வந்து நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். அதனால இந்த ஹனில ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, பட்டை தூள் மிக்ஸ் பண்ண ஹனி தான். ஸோ அதனால நான் அதில ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்றதால தான் அந்த வாட்டர் வந்து கலர் வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் தெரியும். இப்ப இந்த ட்ரிங்க் வந்து தயாராயிடுச்சு. இது எப்ப குடிக்கலாம் அப்டின்னா, ஏர்லி மார்னிங் எம்ப்டி ஸ்டொமக்ல நீங்க ரெகுலரா குடிச்சிட்டு வரலாம். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா வெயிட் லாஸ்ல நல்ல இம்ப்ரூவ்மென்ட் தெரியும். இது குடிச்சிட்டு நீங்க கண்டிப்பா ஒரு ஹெல்தியான ஒரு டயட்டும் நீங்க ஃபாலோ பண்ணணும். அன்ஹெல்தி ஃபுட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க சியா சீட்ஸ் வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு இருந்தீங்க அப்டின்னா, வெயிட் லாஸ்ல கண்டிப்பா யாருக்குமே டிஃபரன்ஸ் தெரியாது. அதனால கண்டிப்பா நீங்க ஒரு ஹெல்தியான ஒரு டயட் ஃபாலோ பண்ணுங்க. இப்ப சூப்பரான ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதுக்கப்புறமா இன்னொரு ட்ரிங்க் நம்ம சியா விதைகள் வச்சு ஈஸியா எப்படி செய்றது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து அதே மாரி லூக் வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதாவது வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கோங்க. வெதுவெதுப்பான தண்ணீர்ல நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்கோம் இல்லையா சியா விதைகள், அத வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளதான். இது வந்து செகண்ட் ட்ரிங்க். ரொம்ப சிம்பிளான ட்ரிங்க். இதுல வந்து ஹனி, லெமன் இதெல்லாம் நம்ம எதுவுமே சேர்க்க போறது கிடையாது. இந்த ட்ரிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஜிம்முக்கு போறீங்க, இல்ல வாக்கிங் போறீங்க அப்படின்னா, ஏர்லி மார்னிங் இத நீங்க பிரிப்பேர் பண்ணிட்டு ஒரு வாட்டர் பாட்டில்ல நீங்க கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா, நீங்க வொர்க் அவுட் பண்ணும்போதோ, இல்ல வாக்கிங் போகும்போதோ, உங்க தேவையானப்ப இந்த வாட்டர நீங்க குடிச்சுக்கலாம்.
இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இதுல சியா விதைகள் நீங்க ஊற வச்சது வந்து எக்ஸஸா இருக்கு. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்ல 1 ஸ்பூன் ஊற வச்சதுக்கு அப்புறமா மிச்சம் இருக்கு அப்டின்னா, நீங்க அத வந்து பார்த்தீங்கன்னா, டே டு டே லைஃப் காலையிலருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்க எப்ப வேணாலும் குடிச்சுக்கலாம். அதாவது காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் பிஃபோர், லஞ்ச் சாப்பிடுறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் பிஃபோர், டின்னர் சாப்பிடுறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் பிஃபோர். இந்த மாரி நீங்க அந்த ட்ரிங்க் வந்து எடுத்துக்கலாம். எதனால 30 மினிட்ஸ் பிஃபோர் நான் குடிக்க சொல்றேன் அப்டின்னா, உங்களுக்கு வந்து சியா விதைகள் சாப்பிடும்போது பசி வந்து அளவுக்கு அதிகமா எடுக்காது. அப்படி பசிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, குறைவான குவான்டிட்டி தான் நீங்க சாப்பிடுவீங்க. ஸோ அதனால தான் 30 மினிட்ஸ் பிஃபோர் எடுத்துக்க சொல்றேன். நீங்க கன்டினியூஸா அந்த சியா விதைகள் சாப்பிட்டுட்டு வர்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க ஹெல்த்ல நல்ல இம்ப்ரூவைசேஷன் தெரியும். உங்க ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல க்ளோ ஆகும். உங்க ஃபேஸ் வந்து நல்லா பளபளப்பா ஒளிரும். கண்டிப்பா அந்த ட்ரிங்க் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரெகுலரா எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாரி கண்டிப்பா ஊற வச்சு தான் இந்த சியா விதைகள நீங்க உபயோகப்படுத்தணும். ராவா கன்சியூம் பண்ணக்கூடாது. இந்த சியா விதைகள வந்து இன்னும் டீட்டெயிலா எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், இத பத்தின நன்மை, தீமைகள் எந்த மாரி எல்லாம் சாப்பிடலான்னு ஆல்ரெடி நான் ரொம்ப டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. கண்டிப்பா அந்த வீடியோவையும் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு, இந்த ட்ரிங்க் நீங்க எடுத்துக்கோங்க. அதுல இன்னும் நெறைய டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். சியா சீட்ஸ் வந்து எங்க வாங்கலாம் அப்படின்னு நெறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். எல்லா மார்க்கெட்லயுமே இப்ப இது அவைலபிளா இருக்கு. மேபி உங்க வீட்டு பக்கத்துல எங்கேயோ கிடைக்கல அப்படின்னா, Amazonல ஆன்லைன் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். அந்த லிங்க்க நீங்க கிளிக் பண்ணி Amazonல ஆன்லைன்ல நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு இது சம்மந்தமா என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவ தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி. தேங்க் யூ.